இருக்கிறவங்க என்ன முடிவு பண்றாங்களோ அதை தானே பாஸ் நாமளும் செய்ய முடியும். நீயானா இது? என் கல்யாணத்தை எப்படி எல்லாம் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருப்ப. இப்ப என்னாச்சுன்னா சொல்லுனா, என்னாச்சு சொல்லு. எங்க உன் கூடவே இருந்தா உன் வசதியான வாழ்க்கையில நானும் பங்கு கேட்டுவேன்னு பயந்துட்டியா? அமுதா, உன் மனசு எவ்வளவு காயப்பட்டிருக்கோன்னு எனக்கு நல்லாவே புரியுது. இப்படி நடந்திருக்க கூடாதுதான். நாங்க கவனமா இருந்திருக்கணும். எல்லாமே எங்க தப்பு மட்டும்தான். எங்களை மன்னிச்சிருமா. அதுக்காக உன் அண்ணன் கிட்ட இப்படி எல்லாம் பேசாத அமுதா. அம்மாடி, கபிலனுக்கு இந்த வரன் விஷயம் ஒண்ணுமே தெரியாது. நான் தாம்மா தரையர்கிட்ட விசாரிச்சேன். ஒண்ணுமே தெரியாம யார் வந்தாலும் அந்த பையனுக்கு என்ன கட்டி கொடுக்கற அளவுக்கு இப்ப என்னப்பா நடந்துச்சு? தப்புதான் அமுதா, என்ன மன்னிச்சிருமா. மன்னிக்கணுமா? நானா? சச்சா, நான் இந்த வீட்டுல ஒரு வேலைக்காரி தானே. அதனால தானே புகுந்த வீட்லயே அந்த வேலையை போய் பாருன்னு என்ன அனுப்பி வைக்கிறேன். ஐயோ அமுதா, தயவு செஞ்சு என்ன கொல்லாத. மாப்பிள்ளை வீட்டை பத்தி விசாரிக்காம வர சொன்னது என்னோட தப்புதான். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு. ஏன்னா ஒரு மன்னிப்பு கேட்டா சரியாடுங்கிற அளவுக்கு தான் என் வாழ்க்கையோட மதிப்பு இல்ல. அமுதா, மணிமாமா மட்டும் வரலனா இந்நேரம் என் நிலைமையை யோசிச்சு பாருனா. தப்புதான். நான் நல்லா படிச்சிருந்தும் கிடைச்ச வேலைய நான் விட்டுருக்க கூடாது. எங்க நான் உனக்கு பாரமா வந்துருவனோன்னு நீ நினைக்கிறதுனால தானே நீ நினைச்ச இடத்துல எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடிவு பண்ண. அமுதா, இதெல்லாம் முழுக்க முழுக்க எங்க தப்புதான். சாரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க உன்னை மட்டும் ஏமாத்தல, நம்ம குடும்பத்தையும் சேர்த்துதான் ஏமாத்திருக்காங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்ன ஏமாத்தல, நீங்க தான் என்ன ஏமாத்திருக்கீங்க. பிறந்ததுல இருந்து அண்ணா அப்பான்னு பார்த்து பார்த்து ஒவ்வொன்னு செஞ்ச எனக்கு இந்த வீடுதான் என்ன ஏமாத்தி இருக்கு. இந்த வீடுதான் என்ன ஏமாத்தி இருக்கு. என்னப்பா? அம்மாடி, அமுதா, என்ன மன்னிச்சிருமா. நீதாம்மா எங்க உயிர். நீ நிம்மதியா இருக்கணும்னு தான் இந்த மாப்பிள்ளை வீட்டையே வர சொன்னேன். நல்ல வேளை இந்த தம்பி வந்தார். தம்பி, நீங்க மட்டும் வரலன்னா காலத்துக்கும் அழிக்க முடியாத பாவத்தை பண்ண அப்பன்னு பேர் வாங்கியிருப்பேன். ரொம்ப நன்றி தம்பி. அமுதா, அப்பாவும் மன்னிச்சிடுறா. இனி உன் விருப்பம் இல்லாம நாங்க எதையுமே பண்ண மாட்டோம். பஜாருக்கு போயிருக்கும் போது அரசல் புரசலா விசாரிச்சதுல தெரிஞ்ச தகவலை வச்சுதான் வந்திருக்கேன். நான் சந்தேகப்பட்டதே சரியா போச்சு. இந்த குடும்பம் போற இடத்துல எல்லாம் இப்படிதான் பொண்ணை கேட்டிருக்காங்க. உண்மை தெரிஞ்ச தரகர் மேல பழி போட்டுருவாங்க. அதான் உடனே நானே வந்து சொன்னேன். நானும் நல்ல காரியம்லாம் செய்வேன்னு சிலருக்கு தெரியட்டும். இனிமேலாவது சுயநலமா யோசிக்காம மத்த பொண்ணு வாழ்க்கையும் கொஞ்சம் யோசி புனிதா. வரேன். அமுதா, என்ன தனியா விட்டுருங்க. அமுதா, அமுதா, டேய்.